ஔவையார் அவர்கள் அருளிய நல்வழி என்கிற நூலிலிருந்து 34வது வெண்பாவை இப்போது பார்க்கலாம். கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாய் எல்லோரும் சென்றவனை அங்கு எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டாம் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாம். இப்பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, விதியின் வசத்தால் ஒருவரால் கல்வி கற்க முடியாம போயிட்டா கூட அவர் எப்பாடுபட்டாவது உழைத்து பணத்தையும் பொருளையும் சேர்த்து வைத்தால் அவருடைய சுற்றம் எப்பவுமே அவரோட இருக்கும். அவர் எந்த சபையில் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். அவருடைய வீட்லையும் அவருக்கு மரியாதை இருக்கும். அவ்வாறாக இல்லாமல் பணத்தையோ பொருளையோ சேர்க்க தவறிவிட்டால் அவரை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க. அவருடைய பெற்ற தாயாக இருந்தாலும் கூட அங்க மரியாதை என்பது இருக்காது. எந்த சபையிலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையானது எடுபடாது. அதனால ஒரு மனிதனுக்கு கல்வி என்பதும் அந்த கல்வியின் மூலமாக ஈட்டக்கூடிய பொருள் என்பதும் மிக மிக அத்தியாவசியமானது என்பதை ஔவையார் அவர்கள் இப்பாடலின் மூலமாக வலியுறுத்தி சொல்றாங்க. மீண்டும் இன்னொரு வெண்பால உங்களை சந்திக்கிறேன். நன்றி.